Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜெரேமியா 15ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனம் வரை. கர்த்தர் என்னை நோக்கி மோசேயும் சாமுவேலும் என் முகத்திற்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்களை பட்சமாய் சாராது. அவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு. Then said the Lord unto me, true God, Moses and Samuel stand before me, yet my mind cloud not and but be towards this and people. Cast them out of my shire and let them go from. வசனம் 2. எங்கே புறப்பட்டு போவோம் என்று அவர்கள் உன்னை கேட்டால், நீ அவர்களை நோக்கி, சாவுக்கும் ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்திற்கு ஏதுவானவர்கள் பட்டயத்திற்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நோய் நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். And it shall come to the pass, if they say unto thee, whither shall we go? For then thou shalt and tell them, thus saith the Lord, such as are for the death, and such as are for the sword, to the sword, and such as are the famine, to the famine,
and such as the for the captivity to this captivity. வசனம் 3. கொன்று போட பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்களும் பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளும் நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And I will appoint over them for kinds, said the Lord, the sword to the slay, and the dogs to the tears, and the plows of the heaven, and the buzzards of the earth to the devour and the destroy. வசனம் 4. எசேக்கியாவின் குமாரனும் யூதேயாவின் ராஜாவும் ஆகிய மனாசே எருசலேமிலே செய்தவைகள் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களிலும் அலைய பண்ணுவேன். And I will cause them to be removed into the kingdom of the earth because of the Manasseh, the son of the Ezekiah, king of the Judah, for that which he did in the Jerusalem. வசனம் 5. எருசலேமே உயர் உன்மேல், எருசலேமே யார் உன்மேலே இறங்குவார்கள், யார் உன்மேலே பரிதாபம் பார்கள், யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுகச்செய்தியை விசாரிப்பார்கள். For who shall and have the pity upon thee, O Jerusalem? Or who shall and become thee? And who shall and go as a to the ask how thou and didst? வசனம் 6. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை அழிப்பேன். நான் வெறுத்து பெருத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The hast and forsaken me, said the Lord, thou art and gone backward, therefore and will and stretch out my hand against thee and destroy thee. I am the worthy with an repenting. வசனம் 7. தேசத்தின் வாசல்களிலும் அவர்களை துற்று கூடையால் பற்றி போடுவேன். என் ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பியபடி நான் அவர்களை பிள்ளைகளையும் அற்றவர்களாக்கி அழிப்பேன். And I will unfriend them with his fan in the gates of the land. I will and deliver them of the children. I will and destroy me people, since they return not and from their ways. வசனம் 8. கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிக வியாதிகள் அவர்களில் உண்டாயிருப்பார்கள். பட்ட பகலிலே பாழாக்குகிறவனை தாயின் மேலும் பிள்ளையின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் மேல் பட்ட இனத்தின் கலகத்தையும் பயங்கரங்களையும் விடப்பண்ணுவேன். There are widows are the increase to me above the sand of the sea in seas. I have the forget upon them against the mothers of the young man, suppler at the needy. I have the caused them to fall upon it and suddenly, and the terrors upon the city. வசனம் 9. 7 பிள்ளைகள் பெற்றவள் களைத்து போகிறாள், அவள் தன் பிராணனை விட்டு விட்டாள். இன்னும் வாகாலில் இருக்கையில் அவர்களுடைய சூரியன் அஸ்தமித்தும் வெட்கமும் இலச்சையும் அடைந்தாள். அவர்கள் மீதியாகிறவர்களையே அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பட்டயத்திற்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். See that hate and Deuteronomy 7. Lagisha, see hate and give up this goes. Fear and sun is the going down where it was on hay day. See hate and ban as made and the confirmed and thereon raise here of them and will and deliver to this for before their an enemy, said the Lord. வசனம் 10. என் தாயை தேசத்துக்கெல்லாம் வழக்கும் வாதுக்கும் உள்ளானவர்களாய் இருக்கும்படி என்னையே நீ பெற்றாயே. ஐயோ, நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, அவர்கள் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை. ஆனாலும் எல்லோரும் என்னையே சபிக்கிறார்கள். Who is me, my mother's and that and those as and Rani,
me a man of the strophe, and a man of the continent. And to the whole and earth I have the natural land and no usury. Nor man have the let do me and usury. Yet every one of them will curse me. வசனம் 11. உன்னிலே மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உன் சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். The Lord said, and verily it is shall and be with they and remain. Verily I will uncurse the enemy. To the entran the will in the times of the evil and in the times of the application. வசனம் 12. வடக்கே இருந்தும் வரும் இரும்பையும் வெண்கலத்தையும் விரும்பும் நெருக்குமோ shall an iron and broken this northern iron and the steels. வசனம் 13. உன்னுடைய எல்லா பாவங்கள் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் அஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரிகையில் இல்லாமல் சூறையாடுவேன். They substitutions and the treasuries will I give to the spur without praise, and that and for all the sins, even in the all the brothers. வசனம் 14. நீ அறியாத தேசத்திலும் உன் சத்துருக்கள் வசமாக நான் உன்னை அண்டி போக பண்ணுவேன். உங்கள் மேலே ஏறி போகிற அக்கினி என் கோபத்தினாலே மூண்டது என்று கர்த்தர் சொன்னார். And I will and make thee to the pass with thine enemies into your land, and which ye thou canst not, for the fire is the candle in many anger, which shall burn upon you. வசனம் 15. கர்த்தாவே நீர் அதையே அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு துன்பத்துக்கும் நீதியையும் சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பெருமை நிமித்தம் என்னை விசாரித்து கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையையும் சகிக்கிறேன் என்று அறியும். O Lord, and thou and canst remembrance me and visit me and revenge me of my and cursed. Take me not and way in the long suffering. Can have that, and for this sake I have the suffer rebuke. வசனம் 16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளையே உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. The words and were and found, and I did heat in them, and their words and was unto me the joy and the rejoicing of the many heart. For I am the called by the name, O Lord God of the ass. வசனம் 17. நான் பிரயாசக்காரருடைய கூட்டத்திலும் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்தின் நிமித்தமும் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினாலேயே என்னை நிரப்பினேன். I sat not in the assembly of your mocker, nor and reject. I sat alone because of the ants, for thou hast and filled me with the indignation. வசனம் 18. என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பனென்ன. நீர் எனக்கு நம்பாதே ஊற்று போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரே. Your way is the my pain proper and my woe one increasable, which and refuse to be healed will thou and be altogether, and you may ask the lair and rocks and waters that free. வசனம் 19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னையே திரும்பவும் சீர்படுத்துவேன். என் முகத்திற்கு முன்பாக நிலைத்து
மிருப்பாய். நீ தாழ்பணி நீ தீழ்பணி நின்று வழி பெற்றதை பிரித்தெடுத்ததால் என் வாய் போலிருப்பாய். நீ அவர்களிடத்திலேயே திரும்பாமல் அவர்களையே உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். Therefore those answered the Lord, and if you return, then and I will and bring the against and the shalt and stand and be for me. And if you go and take for the prosecutors from the hewer, the word, though and shalt and be as may and more, I'll let them and return unto thee, but return not thou unto them. வசனம் 20. உன்னை இந்த ஜனத்திற்கு எதிராக அரணான வெண்கல அலங்காரமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னையே மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And I will make thee unto these people a finished present were, and they shall not fight against thee, but they shall not prevail against thee. For I am there with thee to save thee, and to deliver thee, saith the Lord. வசனம் 21. நான் உன்னையே பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று என்கிறார். And I will deliver thee out of the hands of the wicked, and I will redeem thee out of the hands of the trouble. ஆமேஸ் புக் படிப்போம். சரி, ஜோனதனும் நானும் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டோம். லோரேன் மூச்சு திணறி பின்னர் மூச்சு திணறிக் கொண்டாள். தன் கண்ணாடியை கீழே வைத்துவிட்டு இருமினாள். மீண்டும் அமைதியை அடைய முயன்றாள். ஒரு ஆழ்ந்த மூச்சை எடு. டேட் அவள் முதுகை தட்டினான். லோரேன் தன் கண்களை துடைத்துவிட்டு தன் சகோதரியை பார்த்து தன்னை தானே நிதானப்படுத்திக் கொண்டாள். ஜானுடன் உனக்கு நிச்சயதார்த்தம் என்று சொன்னாயா? அது சரி. நான் ரொம்பவே மயங்கிவிட்டேன். எல்லா தயக்கங்களும் நீங்கி எம்மா கிரேஸ் ஒரு பரந்த புன்னகையை காட்டினாள். அவள் முகத்தில் ஒரு தொலைதூர பார்வை தோன்றியது. எங்கள் திருமணத்திற்கு கிறிஸ்துமஸுக்கு 2 நாட்களுக்கு முன்பு செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்துள்ளோம். கிறிஸ்துமஸ் நேரம் எனக்கு மிகவும் பிடித்த பருவம் என்பது உங்களுக்கு தெரியும். வரவேற்பறையில் கிறிஸ்துமஸ் கிஸ்லினை என்னால் ஏற்கனவே கற்பனை செய்ய முடிகிறது. பொய்யின் எந்த அறிகுறியும் இல்லாமல் தன் சகோதரியின் முகத்தை பார்க்கும்போது லோரெனின் மனம் சுழன்றது. அவள் பொய் சொன்னாள். அவள் ஒரு நல்ல நடிகையாகிவிடுவாள். இது ஒரு நகைச்சுவையா? இல்லை. எம்மா கிரேஸ் முகம் சுளித்து பின்னர் தனது உறுதிப்பாட்டிற்காக டேட்டை பார்த்தாள். அவர் சிறிது தலையசைத்தபோது லோரேன் மீண்டும் மூச்சு திணறினாள். அப்படியானால் இதை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று அவள் அவனிடம் சொன்னாள். அவள் தொனியில் குற்றச்சாட்டை கேட்டாள், ஆனால் அவளால் அதை தடுக்க முடியவில்லை. டேட் கண் சிமிட்டினார். சரி, நிச்சயமாக நான் கேட்டேன். நான் ஜானுக்கு என் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டியிருந்தது. Well, Jonathan and I are engaged. Lorraine gasped, then choked. Setting down her glass, she coughed and coughed, working to regain her composure. Take a deep breath. Dad tapped her back. Lorraine wiped her eyes and settled herself before staring at her sister. Did you say you're engaged to John? That's right, and I'm so fro. All hesitation gone, Emma Grace displayed a wide grin. And a faraway look appeared on her face. We've chosen the Tuesday 2 days before Christmas for our wedding. You know Christmas time is my favorite season.
I can already envision Christmas kitchen at the reception. Lorraine's mind spun as she studied her sister's face for any sign of a lie. If she was lying, she'd become a good actress. Is this a joke? No. Emma Grace frowned, then looked at Dad as if for his confirmation. When he gave a little nod, Lorraine gasped again. So you've known about this, she said to him. She heard the accusation in her tone, but she couldn't seem to help it. Dad blinked. Well, of course I have. I had to give John my blessing. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ நம்ம படிக்க வேண்டியது கான்ஸ்லெட் பாக்ஸ். இயல் 5 ஆப்பிள் தொடங்கும் இசைவு அழுத்தத்தாள் விட்டொலி. அட்லாண்டிக் சிட்டி கணினி கண்காட்சியில் ஆப்பிள் ஐவுடன் டைனியில் கேட்கவும் ஜஸ்வின் ஜப்சிம் 1976 மெக்சிகன் ஆப்பிள் லிவிங் கிரேஸ் அன்பின் அருள் கொண்ட இயந்திரங்கள் 1960களின் பிற்பகுதிகளில் சான் பிரான்சிஸ்கோவிலும் சாண்டோ கொலோரோ வழியிலும் பல்வேறு கலாச்சார அலைகளில் ஒன்றாய் வழி தேடினான். இது ஒரு லைன். அடுத்தது லைன் கடைசி எண்டு. அதை ஏதோ பெரியவர்கள் தயாரித்திருப்பார்கள் போல தோன்றியது. ஆப்பிளை அதனை உருவாக்கினவர்களையும் போலவே கச்சிதமாகின்றி காட்சியளிக்கிறது. ஓகே, அந்த ஒரு புக்கு முடிஞ்சுது. 5வது அதிகாரம் வாழ்க்கை வரலாற்று பட்டியல். இந்த அத்தியாயம் பயங்கரவாத வரலாற்றில் மிகவும் குற்றப்படுத்தத்தக்க சில நாட்களின் சுருக்கமான வாழ்க்கை வரலாறு ஓவியங்களை வழங்குகிறது. இந்த புக்கில் ஒரு லைன் முடிஞ்சுது. பிப்ரவரி 1995 அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் முகவர்கள் யூசெப்பை அவரது அறையிலே கைது செய்து விரைவிலே அமெரிக்காவிற்கு விமானத்தில் அழைத்து சென்றனர். அங்கே அவர்கள் 2 கூட்டு சதிகாரர்களுடன் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு பாராள் இல்லாமல் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அடுத்து அத்தியாயம் 5 பல்வேறு குழுக்களுடனே கருத்து வேறுபாடுகள் எவ்வாறு விதிக்கப்படுகிறது. தலையீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான 3 பொதுவான நுழைவு புள்ளிகள். மோதல் இங்கே தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கும் சமூக பத்தியா நிறுவனங்கள், கட்டண சேவைகளை வழங்கும் வணிகங்கள் மற்றும் பட்டணங்கள் அல்லது சான்றிதழை வழங்கும் கல்வி திட்டங்கள். The last line. முடிவு ஜேம்ஸ் பால்ட்வின் கூறியது, நான் மேற்கோள் காட்டுவேன், எதிர்கொள்ளும் அனைத்தையும் மற்றும் முடியாது, ஆனால் அதை எதிர்கொள்ளும்
வரை அதையும் மற்றும் முடியாது. நாம் ஒன்றாக ஒற்றுமையும் இரக்கமுள்ள தைரியத்துடன் வெள்ளையர்களை சவால் செய்வோம். அடுத்த புக்கு இ வந்து 5வது அதிகாரம். பூமி விடுதலை முன்னில் ELF பூமி விடுதலை முன்னணி பூமி முதல் இயக்கத்திலிருந்து பிரிந்து சுற்றுச்சூழல்கள் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக கருத்துப்படுத்துகிறது. அடுத்த ஒரு லைன், லாஸ்ட் புக்கில் அடுத்த லாஸ்ட் லைன். ஐக்கிய புரட்சியத்திற்கு ஸ்பெயினுக்கு இடையிலான உறவுகள் பிரச்சனையாக இல்லை. ஆனாலும் ஐக்கிய இராச்சியம் பினோசேவுக்கும் சிலி வழங்கிய சட்ட பாதுகாப்பை ஒழுங்கி வைக்க தயங்கியது. அவருடைய ஐக்கிய இராச்சியம் சதாகமான உறவுகளை கொண்டிருந்தது. வான்வழி கடத்தல் தொடர்பான மாநாடுகளையும் காண்க. ஒரு நேற்று தினத்தில் எங்கள் தாத்தாவுக்கு தேங்க்ஸ் கிவிங் சாட்சி. அவங்களோட பெற்ற பிள்ளைகள், அவங்களுடைய தாத்தாவுடைய எங்கள் ஆட்சி வரல. ஏன் வரலன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சுகர் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய பிரியமான குட்டியம்மா அப்படின்றவங்க வந்தாங்க. அவங்களுடைய பொண்ணு, அவங்க பையன் லாஸ்ட்டு பையனோட சேர்ந்து வந்தாங்க. வந்தாங்கன்னு சொன்னாங்க. நான் என்னால் வர முடியல, ஏன்னா லீவு இன்றைக்கி கட்டணும்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாட்ட வாங்கி தான் கட்டியிருக்கேன். 1250 ரூபா கடன் வாங்கியிருக்கேன். இன்னும் 3 மாதத்தில் கார் டியூ முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தேங்க்ஸ் கிவிங் கார் வாங்கி சொந்தமாக இருக்குன்றத என்ஓசிலாம் கையில் வச்சு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி வைக்கணும் பார்ட்டி அப்படின்றது என்னோடய ஆசை. அப்புறம் எங்கள் சித்தப்பா இருந்தார், எங்கள் கருப்புசாமி பெரியப்பா வரல, அப்புறம் ரமேஷ் வரல, கண்ணனுக்கு சொன்னாரா சொல்ல தெரில எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் மாரியப்பாவும் கண்ணோட அவங்க அப்பா அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அப்புறம் எங்கள் சித்தி வந்து நல்லா வேலை செஞ்சாங்க. எங்கள் சித்தப்பா இருந்தார். அப்புறம் என் தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி எல்லாம் இருந்து எல்லாம் செய்து முடிச்சிருக்காங்க. நான் 1 மணிக்கு நைட்டு வந்தேன். நான் ஒரு 800 என் பண்ணேன். 2வது என் பைக்கை வெளியே நிப்பாட்டுறதுக்கு எனக்கு ஆசையே கிடையாது தைரியமாக. அதனால தான் வீட்டுக்குள்ளேயே நிப்பாட்டிட்டேன். வீட்டுக்குள்ளேயே நிப்பாட்டிப்போம். வீட்டுக்குள்ளே நிப்பாட்டுற மாதிரி இடம் இருந்ததுன்னா நான் இருந்திருப்பேன். வீட்டுக்குள்ளே நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லையே, சரி நம்ம வேலைக்கு ஆச்சுன்னா போயிட்டு சம்பாதிப்போம், வெளியே நிப்பாட்டுறது தெரியும்னு அப்படின்னு தான் போனேன். இல்லாட்டி இருந்திருப்பேன். நேற்று கட்ட முடியல கூட பரவாயில்லன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எங்கள் பாஸ்டர் உடைய அசிஸ்டண்ட் வந்திருக்கார் சொன்னாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் எதிர்பார்த்தது 50 பேருக்கு, ஆனால் 30 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. மீதி சாப்பாடு மிஞ்சினது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு சொன்னாங்க. ருசியாக இருந்தது சொன்னாங்க, நல்லா இருந்தது சொன்னாங்க. நல்லபடியாக முடிஞ்சுது. நேற்று 40 நாள் எங்கள் தாத்தா இறந்து நேற்று தினத்தோட 40 நாள் முடிஞ்சுது சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.